தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித மிக்கேல் அதிதூதரே, திருச்சபையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராகவும் எங்கள் ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் உம்மை நாங்கள் மதிக்கிறோம். பாவத்தை நிராகரித்து எங்கள் பரலோக தந்தையின் மீதான எங்கள் அன்பை முழுமையாக்க உமது பணிவு, தைரியம் மற்றும் பலத்தால் எங்களை ஊக்குவித்தருளும். உமது பலத்தினாலும் மனத்தாழ்மையினாலும் எங்கள் இருதயங்களில் உள்ள தீமையையும் பெருமையையும் கொண்டு போடும். அதனால் எதுவும் எங்களை இறைவனிடமிருந்து விலக்கிவிடாது காத்தருளும். புனித மிக்கேல் அதிதூதரே, கிறிஸ்துவின் போதனைகளின்படி எமது வாழ்க்கையை வாழ கடவுளால் நாங்கள் வைராக்கியம் பெற எங்களுக்காக மன்றாடுங்கள். புனித மிக்கேல் அதிதூதரே, நீங்கள் தேவ தூதர்களின் இளவரசர். ஆனால் உங்கள் பணிவு மூலம் கடவுளை கடவுள் என்றும் நீங்கள் அவருடைய வேலைக்காரன் என்றும் உணர்ந்தீர்கள். சாத்தானை போல் அல்லாமல் நீங்கள் பெருமையால் ஆட்கொள்ளப்படவில்லை, ஆனால் மனத்தாழ்மையில் உறுதியாக இருந்தீர்கள். எங்களுக்கும் இதே மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பிசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 13 முதல் 14 முடியவுள்ள இறை வார்த்தைகள். நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றவரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவராவீர். ஏனெனில் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நரக தண்டனையில் மிக கொடூரமான தண்டனை எது என்று தெரியுமா? அது அக்கினியோ புழுவோ வலியோ வேதனையோ நெருப்போ அல்ல. மாறாக தன்னை படைத்தவரை இழந்து தவிக்கும் ஆன்மாவின் வேதனை. மனித ஆன்மா கடவுளால் உண்டாக்கப்படுகிறது. அது அவரிடமிருந்தே பிறக்கிறது. கடவுளாகிய அந்த பெருங்கடலில் ஒரு துளியாக இருக்கிறது. மனித கருவோடு இணைக்கப்படும் வரை அது தன்னை படைத்தவரை முழுமையாக அறிந்திருக்கிறது. அவரே தன் இறுதி கதி என்பதையும் அது நன்றாக உணர்ந்திருக்கிறது. ஆனால் மனித கருவோடு அது இணைக்கப்படும் கணத்தில் ஜென்ம பாவத்தின் கொடூர நஞ்சு அதை தீண்டுவதால் அதுவரை தான் கொண்டிருந்த நித்திய நன்மையானவரை பற்றிய அறிவையும் காட்சியையும் ஆத்துமம் முழுமையாக இழந்து போகிறது. ஜென்ம பாவ தோஷங்களில் ஒன்றாகிய இருட்டடிக்கப்பட்ட அறிவு கடவுளை ஆத்துமம் மறந்து போகச் செய்கிறது. ஞான ஸ்நானத்தின் மூலம் இந்த ஜென்ம பாவம் ஆன்மாவிலிருந்து கழுவி அகற்றப்பட்ட பிறகும் ஜென்ம பாவ தோஷம் அதை விட்டு விலகாதிருப்பதால் சாதாரணமாக தொடக்கத்தில் தான் கொண்டிருந்த கடவுளை பற்றிய அறிவை ஆத்துமமானது உடலை விட்டு பிரியும் வரை மீண்டும் பெற்றுக்கொள்வதே இல்லை. இதற்கு விதிவிலக்குகளும் உண்டு. ஓர் ஆத்துமம் எந்த அளவுக்கு கடவுளை அறிந்து நேசித்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை நெருங்கிச் செல்கிறதோ அந்த அளவிற்கு அது கடவுளை அதிகமாக ஞாபகப்படுத்துகிறது. எனினும் எந்த விதமான மூடு திரையுமின்றி ஆன்மா கடவுளை முழுமையாக மீண்டும் அறிந்து கொள்வதற்கு மரணத்தின் மூலம் அது தன் உடலிலிருந்து பிரிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. தேவ திரவிய அனுமானங்களின் மூலம் தன் சகல பாவங்களுக்கும் முழுமையாக மன்னிப்பு பெற்று அவற்றிற்குரிய பரிகாரங்களையும் முழுமையாக நிறைவேற்றிவிட்ட நிலையில் தன் சரீரத்தை விட்டு பிரிந்து நித்தியத்திற்குள் நுழைகிற ஆன்மா மெய்யாகவே பாக்கியம் பெற்றது. மரணம் அதற்கு நித்திய பேரின்பத்தின் வாசலாக அமைகிறது. அந்த ஆத்துமத்தின் கண்கள் திறக்கப்படும். தொடக்கத்தில் இருந்தபடியே அது தன் கடவுளை மீண்டும் அவர் இருக்கிறபடி கண்டுகொள்ளும்.
அந்த காட்சியே அதன் நித்திய பேரின்பமாக இருக்கும். இதோ அந்த ஆன்மாவின் மகா பரிசுத்த திருமாதா மகிழ்ச்சியோடு அதை வரவேற்க சம்மனசுகளின் படைப்பணிகளோடு இறங்கி வருகிறார்கள். மோட்சத்தின் கதவுகள் திறக்கின்றன. இனி நித்திய காலமும் கடவுளோடும் தன் மகா பரிசுத்த அன்னையுடனும் அனைத்து தேவ தூதர்கள் புனிதர்களோடும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கும்படி இந்த பாக்கியம் பெற்ற ஆன்மா மோட்சத்திற்குள் நுழைகிறது. ஆனால் மரிக்கும்போது பாவ சங்கீர்த்தனம், அவஸ்தை பூசுதல் போன்ற தேவ திரவிய அனுமானங்களால் சாவான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ இஷ்ட பிரசாத நிலையில் இருந்தாலும் இன்னமும் தன் பாவங்களுக்காக முழுமையாக பரிகாரம் செய்யாத ஆன்மா தனது தெய்வீக நடுவராகிய இயேசுநாதரால் உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறது. தன் பாவங்களுக்கு உத்தரித்து முழுமையாக பரிகாரம் செய்யும் வரைக்கும் அது கடவுளை காண முடியாதாயிருக்கிறது. பரிசுத்தமில்லாத எதுவும் கடவுளின் ராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதுதான் இதன் காரணம். மகா கொடூரமான உத்தரிக்கிற நெருப்பின் வேதனையும் தாண்டி கடவுளை காண வேண்டும் என்ற அந்த ஆன்மாவின் துடிப்பும் வேதனையுமே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அதன் மிக பெரிய வாதையாக இருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட வேதனையில் உழன்று கொண்டிருக்கிற உத்தரிக்கிற நிலை ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆகவே நம்மோடு வாழ்ந்து இறந்து மரித்த இன்று ஆண்டவரின் இரக்கத்திற்காக தயவோடு காத்திருக்கிற உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்புக்காக திருப்பலிகள் ஒப்புக் கொடுப்போம், ஜெபமாலையிலே ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெற நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக, தான தர்ம செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களுக்கு உதவுவோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம், உமக்கு துதி ஆராதனை செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது உம் கண்களை பதிய வைத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் உணர்கின்றோம். ஆகாயத்தில் சுற்றித் திரையும் பறவை தன்னுடைய கண்களை பூமியின் மீது வைத்திருப்பது போல உம் கண்கள் எப்போதும் எங்கள் மீதே இருக்கின்றது என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எனக்கு இன்று நீர் துணையாக வாரும். நீரே என்னுடைய ஆற்றலாக மாறி உம் சித்தத்தை இந்த உலகில் நான் செய்வதற்கு அருளை பெற்றுத்தாரும். இன்று என்னை தீயோனின் பிடியிலிருந்து விடுவித்து உம்முடைய அருளினாலே மூடிக்கொள்ளும். சரியானவற்றை நான் தேர்ந்து கொண்டு வாழ என் எண்ணங்களை ஆட்கொள்ளும். என் கண்களை ஒளிவித்தருளும். நான் பாதையில் தடுமாறாமல் வீழ்ந்து போகாமல் செல்ல உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை தியானித்து செல்லும் வரம் தாரும். உமது உயிருள்ள பிரசன்னத்தை இழந்து விடாமல் இருக்க பாவத்தை குறித்த அச்சத்தை எனக்கு இன்று தாரும். நீர் எங்கள் வாழ்வின் தேவைகளை சந்தித்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி செல்வீராக. உம்மை இன்னும் அதிகமாக அறியவும், உமக்கு சேவை செய்யவும், உம்மை மிகுந்த அன்பினால் நேசிக்கவும் எனக்கு தூய ஆவியின் அருள்வரங்களை அளவின்றி பொழிந்தருள்வீராக. இன்றைய என்னுடைய வாழ்வின் தேவைகள், என்னுடைய பயணங்கள், என்னுடைய குடும்பத்தின் சமாதானம், மகிழ்ச்சி, என் குடும்பத்திற்கான திட்டங்கள் நிறைவேற்றம் ஆகிய அனைத்தையும் நீரே எனக்காக செய்து முடிப்பீராக. நான் என்றும் உமது அன்பில் நிலைத்திருந்து உமது நித்திய மகிழ்வில் வந்து சேர எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என்னோடு நீர் அன்பு செய்வதற்காக கொடுத்த அத்துணை உறவுகளுக்காகவும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.